நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய கால விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 15/7/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி. திதி இன்று இரவு 10:47 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் காலை 7:17 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாமயோகம் மாலை 3:08 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இரவு 10:47 வரை தைத்துல கரணம், பின்பு கரசேகரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:59 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம் இன்னைக்கு ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. மாலை யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசுல வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 7:17 வரை பூசம், பின்பு ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது முருகப்பெருமான். அதே போல நரசிம்மரையும் வணங்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பஞ்சமியும் இணைந்து வருது. பஞ்சமி, சஷ்டி இதெல்லாம் இணைந்து வர்றதுனால இன்றைய தினம் வராகியும் இணைந்து வணங்கினால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். அதாவது வராகிய மனசார கும்பிட்டா உண்மையிலே சொல்ல போனா நிறைய பிரச்சனைகள் தீரும். அதான் அங்க இருக்கிற விஷயம். சரிங்களா? அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் ஏற்றலாம். வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதையும் ஏற்றலாம். நிறைய கடன் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையில மதியம் 1:15 அந்த 1:30 ஒரு வெள்ளை பேப்பர்ல யாருக்கு நீங்க பணம் கொடுக்கணுமோ அவங்க பேரை எழுதி, இவர்களுக்கு என்னுடைய அவங்களுடைய கடனை நான் அடைத்து விட்டேன், எவ்வளவு கடன் கொடுக்கணுமோ அதை எழுதணும். அவங்க பேரை எழுதணும். இல்ல அடமானத்துல நகை இருந்ததுன்னா, பேங்கோ இல்ல சேட்டு கடையா இருந்ததுன்னா அதை நீங்க எழுதி ஒரு வெள்ளை கவர்ல போட்டு பிங்க் கலர் பேனால தான் எழுதணும். எழுதி அது உள்ள உங்களால முடிஞ்ச 100 ரூபாவோ இல்ல காசே இல்லையா 10 ரூபா போடலாம், 1 ரூபா கூட போட்டு முருகருடைய காலடியில வச்சிடணும். வீட்டுல பூஜை அறையில வச்சுட்டா விரைவில் அந்த கடன் அடையும். விரைவில் நகையும் மீட்டு எடுத்துருவீங்க. சரிங்களா? அது செய்யுங்க. அதே மாதிரி தெற்கு நோக்கி 9 தீபம், அகல் தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி சகப்பு திரி போட்டு துவரம் பருப்பு பரப்பி அது மேல அந்த 9 அகல் வச்சு தெற்கு நோக்கி ஏற்றி உட்கார்ந்து மனசார வேண்டுதல் செய்யணும். வேண்டணும், என்னுடைய கடனை அடைக்கிறதுக்கு வழி செய், எனக்கு பணத்தை கொடு, ஏதோ ஒரு வழியில எனக்கு கொடு, எனக்கு இல்ல உழைப்ப கொடு, இல்ல வருமானத்தை கொடு, நிறைய வருமானத்தை கொடு அப்படின்னு நீங்க மனசார வேண்டி அதுக்கு தூப தீபம் காட்டி நீங்க காலையில 6 to 7 ஏத்தலாம். சரிங்களா? அப்படி அது முடியலன்னா மத்தியானம் 1 to 2 ஏத்தலாம், இரவு ஏத்தக்கூடாது. சரிங்களா? இதை செய்யுங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு மற்ற இதை பார்ப்போம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புதன் வக்ரம் பெற்று இருக்கிறார். அதே போல சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும் வக்ரம் பெற்றுட்டார், நேத்துல இருந்து வக்ரம். அதே மாதிரி ரிஷபத்தில் சுக்கிர பகவான். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழல் ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். அதே மாதிரி புதிய முயற்சிகள்ல உங்களுக்கு எல்லா விதமான சாதகமான சூழல்லாம் அமையும்.
மன தெளிவு ஏற்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். அதே போல இன்னைக்கு லாபங்கள் ஈட்டலாம். வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும். இன்னைக்கு படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது மிகவும் நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை மூன்றாம் எண் நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அமைதி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். பரணி நட்சத்திரக்கார தெளிவு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களோட இருப்பவர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே போல உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி விரும்பி வருவதற்கான ஒரு தருணம். வியாபாரம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். உத்தியோகத்துல சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். வெளிவட்டாரது மதிப்பு மரியாதை உயரும். இன்றைய நாள் சிக்கல்கள் நிறைந்த நாளாகவும் அமையும். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிசய தெற்கு திசை 9ஆம் எண் அரசு நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, எதிர்பார்த்திருந்த சில உதவிகரம் சாதகமாக அமையும். மாறுபட்ட அணுகுமுறைகளால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம். முன்னேற்றம் குறித்த சிந்தனை மேம்படும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். வெளியூர் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். புதிய விஷயங்களை சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை 3ஆம் எண் நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உதவிகரம் சாதகமாக அமையும். திருவாதிரை நட்சத்திர சிந்தனைகள் மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும். சிந்தித்து செயல்படுங்கள். குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். உடல்ல ஒரு மந்த தன்மை இன்னைக்கு இருக்கும். திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாள் ஒரு குழப்பங்கள் நிறைந்த நாளாகவும் அமையும். விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப கவனமா இருக்கணும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும், கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அதே போல படிக்கிற மாணவர்கள், உயர்கல்வியில படிக்கிற மாணவர்கள் சில மாற்றமான தருணங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. தொழில் ரீதியாக நல்ல லாபங்களை இன்னைக்கு ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதே சமயத்தில் பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும், அலைச்சலும் இருக்கும். அதே போல எந்த ஒரு செயல்ல செய்யணும்னு நினைச்சாலும் சிந்தித்து முடிவெடுத்து செய்யுங்க. புதிய ஒரு அனுபவத்தை இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். அதனால எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சிந்தித்து முடிவெடுங்க, உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர் எல்லோருமே பொறுமையோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சிக்கல்கள், தடைகள் இதெல்லாம் விலகி நன்மை நடக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்போட இன்னைக்கு இருப்பீங்க. வியாபாரத்திலும் நல்ல லாபங்கள் மேம்படும். கஷ்டமான ஒரு விஷயத்தை கூட இன்னைக்கு ஈஸியா நீங்க செய்து முடிச்சிடுவீங்க. குடும்பத்தோடு
ஒரு சிறு தூர பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். சகோதர வழியில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் சாதகமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறைகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சிறு சிறு வேலையில ஒரு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே சமயத்துல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆடம்பர செலவுகளை செய்யாதீர்கள். பணத்தை சேமிப்பு இன்னைக்கு சேர்த்து வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு தருணம் இருக்கும். அதே மாதிரி உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தெல்லாம் இன்னைக்கு எடுத்துக்காம இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கவனமா இருங்க. உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, 8 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்கார பொறுப்புகள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களை, திட்டமிட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு தாமதமாக தான் முடிவு பெறும். உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு அந்த அரசு பணியில இருந்த ஒரு இழுபறிகள் தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். நெருக்கமான ஒரு சந்திப்பு ஏற்படும். புதிய வீடு வாங்கும் தொடர்பான எண்ணங்கள்லாம் மேம்படும். தந்தையின் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டினா ரொம்ப நன்றாக இருக்கும். வேலையில இருப்பவர்கள் ஒத்துழைப்பு மேம்படும். செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர் சந்திப்புகள் மேம்படும். கேட்டை நட்சத்திர ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தைரியமா சில முடிவுகளை எடுங்க. உடன்பிறப்புகளால் அலைச்சல்கள் ஏற்படும். பெரியவர்களிடத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தாயின் ஆரோக்கியத்தில் ரொம்ப கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த அரசியல் துறை, சினிமா துறை, அதாவது கலைத்துறை, விளையாட்டுத்துறை, இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு இருக்கு. ரசிப்பு தன்மையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அடுத்த இனத்தவர் மக்கள் விஷயத்தில் பொறுமையோடு உங்களுடைய செயல்பாடு இருக்கணும். இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட வெளிச்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்க. போராடும் நட்சத்திரக்காரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திராடும் நட்சத்திரக்காரர் பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்கள், பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாக தந்தை வழியில் அனுசரித்து செல்லும். கல்வியில் இருந்த ஆர்வமின்மை குறையும். மறதி பிரச்சனை இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும். புதிய ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். நறுமண பொருட்களால் ஆதாயம் அடைவீர்கள். இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனதளவில் சின்ன சின்ன கவலைகள் ஏற்பட்டு விலகு. குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாடிக்கையாளர்களது பொறுமை தேவை. நண்பர்கள் வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். பழைய நினைவுகளால் செயல்களில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். இன்றைய நாள் கவலைகள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புரட்டாதி நட்சத்திர மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே,
நினைத்த சில வேளைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகும். வெளியூர் பயணங்கள் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு சுதந்திர தன்மை இன்னைக்கு அதிகரிக்கும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல் தெளிவுகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். செலவும் இருக்கும். இன்னைக்கு லாபமும் இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 3ஆம் நட்சத்திரம் பிங்க் நிறத்தை பயன்படுத்தி புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர் தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.